நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருக்குள்ளாக ஆவிக்குரிய கிறிஸ்தவ ஜீவியத்தை அண்டிக்கொண்ட நாம், ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை பெற்றுக்கொண்ட நாம் கர்த்தருக்குள்ளாக எழும்பி பிரகாசிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாளின் செய்தி தலைப்பு ஆவிக்குரிய கிறிஸ்தவ ஜீவியம். ஆவிக்குரிய கிறிஸ்தவ ஜீவியம் என்றால் என்ன? ஆவிக்குரிய கிறிஸ்தவ ஜீவியம் என்றால் என்ன? இவைகளில் கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் என்ன? கர்த்தர் அருவருக்கக்கூடிய காரியங்கள் என்ன? கர்த்தர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் என்ன? நாம் திட்டமாக தீர்மானமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் ஆவிக்குரிய கிறிஸ்தவ ஜீவியம். கிறிஸ்தவ ஜீவியம் தான் உண்மைதான். கிறிஸ்தவ ஜீவியம் என்றால் ஒரு சிலுவையை, ஒரு 1/4 கிலோ எடை உள்ள ஒரு சிலுவையை போட்டு எங்கே போனாலும் அந்த சிலுவை ஈயத்திலேயோ இல்லை பித்தாளிலேயோ ஏதோ தொங்க போட்டோம், சிலுவையை நான் ஆண்டோடைய சிலுவையை நான் சுமக்கேன், அப்படி அல்ல. சிலுவையை சுமப்பதினால் கர்த்தருடைய பாடுகளை ஏற்றுக்கொள்கிறோம் என்ற வசனத்தை நம்ம பார்ப்போம். சிலுவை என்றால் சிலுவை அவருடைய பாடுகள். சிலுவையை தொங்க போடுவதல்ல, சிலுவையின் இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகள் நமக்கு தேவன் அனுமதிக்கிறார். அந்த அனுமதிகளை நாம் ஏற்றுக்கொண்டு அந்த பாடுகளை கடந்து வருவதுதான் சிலுவையின் பாடுகள். சிலுவையின் பாடுகள் என்றால் அதுதான் ஆவிக்குரிய கிறிஸ்தவ ஜீவியம். மறுபடியும் பிறக்க வேண்டும். யோவான் 3ஆம் அதிகாரம் 8:13 நம்ம இப்படியா பார்க்கும். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, ஆவியினால் பிறந்தவனும் அப்படியே இருக்கின்றான். இயற்கை வழிநடத்தக்கூடிய கர்த்தர் பரலோகத்திலிருந்து இறங்கி வரும், பரலோகத்தில் இறங்கி வருமான இயேசு கிறிஸ்து, பரலோகத்தில் ஜீவிக்கின்ற நமக்காக பரிந்து பேசிக்கொண்டிருக்கின்ற இயேசு கிறிஸ்து ஆவியானவர் பிழைக்க வேண்டும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24-25 பார்க்கும். ஆவிக்கேற்றபடி நடக்க கடவோம். இயேசு உடையவன் யாராக இருந்தாலும் அதை ஆசை மாம்ச இச்சைகளை சிறுவையில் அறைந்திருக்க வேண்டும். ஆசைகள், கர்த்தருக்கு பிரியமில்லாத ஆசைகள், கர்த்தர் எதிர்பார்க்காத ஆண்டவர் அருவருக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் அது நமக்கு தேவையில்லை. தேவ திட்டத்தை திருமணத்தை நிறைவேற்ற அவருக்கு தெரியும். நம்மளை சிருஷ்டித்த தேவன். ஒரு பெற்றோர் பிள்ளைகளை எப்படி அழக்க வேண்டும், என்ன கொடுக்க வேண்டும், இந்த மாதம் ஆனால் என்னென்ன கொடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு அந்த கர்சனை இருக்கும். நம்மளை விசாரிக்கக்கூடிய பெற்றோருக்கு அப்படி ஒரு கர்சனை இருக்குமானால் நம்மளை குறித்து முன் குறித்து தெரிந்து கொண்ட நேசராய கர்த்தராக இயேசு கிறிஸ்து எவ்வளோ கர்சனை நம்ம மேலே இருக்கும். ஆவிக்குரிய கிறிஸ்தவ ஜீவியம் எப்படி இருக்க வேண்டும் என்பது தேவ திட்டமாக காணப்படுகிறது. அதான் சிலுவையை, அதான் அருமையான லூக்கா சகரையா பாடுறாங்க. என் சிலுவை பாரமாக இருந்த போதிலும் முன் செல்லும் உம்மை நாடி பின்தொடருகிறேன். என் சிலுவை பாரங்கள் நடந்த போதிலும் முன் செல்லும் உம்மை நாடி பின்தொடருகிறேன். அருமையான ஒரு பாடல். இந்த வாழ்க்கை கசந்து போதியா, வேதனையா, அருமையான இந்த பாடல் எழுதுறது ஐயா பெர்க்மான் ஐயாவுடைய அதிர்ஷ்டம். ஒரு அருமையான ஐயா எழுதி எனக்கு அதை கற்றுக் கொடுத்தாங்க. இந்த பாடல் ஒரு உற்சாகமான பாடல். ஜபத்தோட ஜபகேதுக்கு இன்னும் வரல. நல்ல ராகமுள்ள பாடல். ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 1:4 பக்கம். ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு அக்கினி தீர்ப்பு இல்லை. மாமிசத்தின்படி என்றால் சுயம் எல்லாம் என்னால் என்ற எண்ணம். ஆவியின்படி நடந்ததனால் கர்த்தரின் நீதி நிறைவேறும். ஆவியின்படி நாம் நடக்க வேண்டும். ஆவியின்படி நாம் நடக்கும் பொழுது கர்த்தருடைய திட்டத்தை நீதியை நிறைவேற்றுகின்ற தேவனாக இருக்கிறார். வெட்கப்படுத்தவே மாட்டார். சில நேரங்களில் வெட்கப்பட்ட போல நமக்கு தெரியலாம். ஆனால் தேவ திட்டத்தை நிறைவேற்றும் பொழுது
கர்த்தர் ஒருபோது வெட்கப்படுத்தவே மாட்டார். அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. அவருடைய வல்லமையும் நீதியும் எப்பொழுதும் உள்ளது என்பதை பார்க்கின்றோம். அவருடைய தயவு, அவர் திட்டத்தை அறிந்து நாம் செயல்படும் பொழுது தேவன் வெட்கப்படுத்தவே மாட்டார். ஆவிக்குரிய விஷயத்தை நாம் ஜெபிக்க வேண்டும். அப்போஸ்தலர் 7:55-56 பார்ப்போம். ஸ்தேவான் ஜீவியம் ஊழியம் அவருடைய பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுக்கு மகிமையும் தேவனுடைய வலது பரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு மனுஷகுமாரன் ஆகிய இயேசு தேவனுடைய வலது பரிசத்தில் நிற்கிறதை காண்கின்றேன் என்று தன் ஜீவனை விடும் முன் சேவான் சாட்சி சொல்கிறதை பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஒரு ஊழியம் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு ஜீவியம் காணப்பட வேண்டும். ஆவிக்குரிய கிறிஸ்தவ ஜீவியம் என்பது தேவன் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று என்பதை பார்க்கின்றோம். கர்த்தருடைய திட்டத்தை தீர்மானத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும் என்பதை பார்க்கின்றோம். முதலாவது பார்க்கும் பொழுது ஆவியினால் மறுபடியும் பிறக்க வேண்டும். இரண்டாவதாக ஆவியினால் பிழைக்க வேண்டும். மூன்றாவதாக ஆவியினால் நடக்க வேண்டும். நம்முடைய ஜீவித்தில் ஆவியினால் நடக்க வேண்டும் என்பதை பார்க்கின்றோம். நாலாவதாக நாம் பார்க்கும் பொழுது ஆவியினால் ஜெபம் பண்ண வேண்டும். ஐந்தாவதாக ஆவியினால் ஆவியானவராலே தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும். ஆறாவதாக ஆவிக்குள்ளான அன்புள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஏழாவதாக ஆவியின் கனிகளே நிறைந்திருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஆவியின் கனிகள் பெற்றவர்களாக, ஆவியின் கனிகள் நிறையப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும். சகலத்திலுமே ஆவியின் கனி நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். எவ்வளவு கிருபை, எவ்வளவு தயவு. பிலிப்பியர் 3:3 நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய மாமிசத்தின் மேல் நம்பிக்கை இராமல் கிறிஸ்துக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமோ விருத்த சேதமுள்ளவர்கள் என்பதை பார்க்கின்றோம். அப்போஸ்தலர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகிறார். 1 கொலோசியர் 1:8 பார்க்கிறோம். ஆவிக்குள்ள அன்புள்ளவர்கள் இருக்க வேண்டும். ஆவிக்குள்ளான உங்கள் அன்பையும் அவனே எங்களுக்கு தெரியப்படுத்தினான் என்பதை பார்க்கின்றோம். ஆவிக்குரிய வாழ்க்கையின் எதிரி துன்மார்க்க ஜீவியம், மதுபான வெறி. எபேசியர் 5:18 பார்க்கும். மதுபான வெறி நமக்குள்ளா இருக்குமானால் நம்முடைய திட்டத்தை தீர்மானத்தை நிறைவேற்றவே விடாது, தடையை கொண்டு வரும். வேலை பார்க்க விடாது, குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்க விடாது, குடும்பத்தில் நல்ல ஐக்கியமாக இருக்காது, பிள்ளைகளோட ஐக்கியம் இருக்காது, கணவன் மனைவிக்குள்ள ஐக்கியம் இருக்காது, சொந்த பந்தத்தில் ஐக்கியம் இருக்காது, ஒரே மூடு. மதுபானம் சாப்பிடணும், தூங்கணும். இந்த மதுபானம் எப்பொழுது இருக்கிறது? நம்ம வசனத்தில் பார்க்கும்பொழுது மதுபானம் அஞ்ஞானிகளுக்காக வைக்கப்பட்டது. அஞ்ஞானிகள் வசனத்தில் நீங்கள் ஆழமாக நீங்கள் பாருங்கள். மதுபானம் அஞ்ஞானிகளுக்காக வைக்கப்பட்டுள்ளது, துன்மார்க்கனுக்காக அது வைக்கப்பட்டுள்ளது. உழைத்து குடும்பத்தை காப்பாற்றி கர்சனை உள்ளவனுக்கு வைக்கப்பட்டது அல்ல அல்ல கிருபை. மதுபானத்தை நம்ம பார்க்கோம். அதில் என்ன எழுதிருக்கு பார்த்தீங்களா? நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கெடுதி, தொடாத, சாப்பிடாதன்னு போட்டிருக்கு. ஏன் கடைக்கு நம்ம போகிறோம்? அந்த பாட்டு நம்மளுக்கு கூப்பிடுதா? கிடையாது. அந்த பாட்டில் கூப்பிடுதா? இல்லை. அந்த அரசு நம்மளை கூப்பிடுதா? கிடையாது. நம்முடைய புத்தி அறிவினால, தெளிய புத்தி இல்லைனாலும் நம்ம போகிறோம். குடும்பத்தை நல்ல பொறுப்பாக நடத்தக்கூடியவங்க அங்கே போய் வரிசையில் நிற்போமா? எனக்கு அருமையான தேவச்சனமே. 7 மணிக்கு நான் இன்னைக்கு காலையில் ராஜபாளையத்துலேருந்து நான் நடந்து வரேன். ஒரு 6 மணியை போல் இங்கே வந்துக்கிட்டு இருக்கேன். சங்கரூருக்கு ஃபஸ்ட்டு இந்த வண்டி பிடிக்கிறக்கா, தெங்காசி வண்டி பிடிக்கிறக்கா வரேன். ஒரு 6 மணி 6:15 தான் இருக்கும். 6:15 தான். 6:15 6:20 திறந்த வாசலாக இருக்குது. அப்பயே வாங்குறாங்க, ஊற்றுறாங்க, குடிக்காங்க. எனக்கு அருமையான தேவச்சனமே. கண்ணால் நான் பார்த்தேன். ஒரு டயம் கிடையாதா திறக்கிறதுக்கு? கர்த்தர் தான் பார்ப்பார். அவங்க நம்மளை கூப்பிடலையே, எந்த சகோதரனுமே அவங்க கூப்பிடலையே. கடை அங்கே தான் இருக்குது, நான் ஏன் அங்கே போகிறேன்? நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. பிள்ளைகள் நம்மளை நம்பி இருக்குது, நம்மளை நம்பி வந்த மனைவி இருக்குது, கடமைகள் நிறையா இருக்குது. அதெல்லாம் தடை பண்ணிருமே. அது நல்லா நினச்சி பாருங்கள். வாழ்க்கையில் உயர விடுமா? ஆவிக்குரிய கிறிஸ்தவ ஜீவியம். பிலிப்பியர் 3:3 பார்க்க, நம்முடைய மாம்சத்தின் மேல் நம்பிக்கிறாமல் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக மேன்மை பாராட்டுகிற நாமோ விருத்த சேதனம் உள்ளவர்கள். கிருபை.
அவருடைய திட்டத்தை தீர்மானத்தை ஆவிக்குரிய வாழ்க்கையில் எதிரி துன்மார்க்க ஜீவியம் மதுபான வெறி. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கிருபை கிருபை. அவருடைய திட்டத்தை தீர்மானத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக தேவன் நம்மளை தெரிந்து கொண்டார். சில ஆண்டுகளுக்கு முன்பாக ராஜபாளையம் பொன்னகரத்துக்கு அடுத்து ஆசிரியர் குடியிருப்பு. ஆசிரியர்களாக அந்த காலத்தில் இடம் வாங்கி வீடு கட்டி நல்ல அமைதியாக இருக்காங்க. அங்கே ஒரு இடத்த பார்த்து முடிச்சிட்டாங்க. இந்த வாடகைக்கு பிராந்தி கடை வைக்கணும்னு. அதில் 300 பேர் ஒன்று சேர்ந்தாங்க. இன்றைக்கி நடந்த சம்பவத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன். 300 பேர் ஒன்று சேர்ந்து எல்லாரும் வீட்டுக்கு ஒரு ஆளை கூப்பிட்டாங்க. எல்லோரும் போய் அன்பாக கேட்டோம். அங்கே உள்ள பொன்னோர முக்கில் மெயினில் போயிட்டு இங்கிட்டு வர்ற பஸ்ஸு எல்லா பஸ்ஸும் நின்றுச்சு. ஐயா தாசில்தார் வரணும், எஸ்ஏ வரணும், டிஎஸ்பி வரணும், எல்லாம் வரணும், ஐயா சமாதானமாக பேசணும்னு சொல்லி வண்டி எங்கேயுமே போகல. என்னன்னு சொல்லும்போது அந்த டீச்சர்ஸ் காலில் மதுபானம் கடை ஆரம்பிக்கிறதுக்கு உறுதி பண்ணிட்டாங்க. இத்தனாம் தேதி ஆரம்பிக்கிறதா சொல்லிட்டாங்க. யாருன்னு எல்லாத்தையும் தாழ்மையாக கேட்டுக்கிட்டோம். ஐயா அந்த ஏரியா அமைதியான ஏரியா, சமாதானமான ஏரியா, வேலை பார்த்து அன்னைக்கு சாப்பிடக்கூடிய குடும்பம் உள்ள ஏரியா. ஐயா அந்த ஏரியாவுக்கு வந்துச்சுன்னா அநேக குடும்பம் பாதிக்கப்படும் அப்படின்னு எல்லாம் அதிகாரிகிட்டையும் நாங்கள் சொன்னோம். வேண்டுதல் கேட்கப்பட்டது. அந்த கடை இன்னைக்கு வரைக்கும் அங்கே வரல. 2026 உங்கள்கிட்ட பேசுகிறேன். 2020 23 ஏதோ நடந்திருக்கும். எனக்கு அருமையான தேவச்சனமே நன்மைக்காக போராடுங்க. அந்த ஆசிரியர் குடும்பத்தில் இன்னைக்கு மதுபான கடை வரலங்க. அந்த தெருவே ஒன்று சேர்ந்துருச்சு. வேண்டாம் என் ஏரியா வேண்டாம், எங்களுக்கு சமாதானமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், ஒருவருக்கும் நல்ல ஐக்கியமாக இருக்கும். ஐக்கியம் போயிடும். குடும்பத்தில் ஒவ்வொரு ஆளும் பொறுப்பாக இருக்காங்க, போயிடும், பலா போகும். வேண்டாம் மதுக்கடை ஆசிரியர் குடியிருப்புக்கு வேண்டாம், ராஜபாளையம் பொன்னோடத்தில் மதுக்கடை வேண்டாம் எல்லாரும் ஒரு கோஷம் போட்டு நின்னாங்க. 3 hours இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அநேகமாக ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அவங்களுடைய கூக்குரல் தேவ சமூகத்தில் கேட்கப்பட்டுச்சு. இது வரைக்கும் அந்த ஆசிரியர் குடிப்பில் அந்த வார்த்தை வரல, கடையும் அந்த இடத்துக்கு வரல. ஆனால் நன்மைக்காக நீங்கள் செயல்படும் பொழுது தேவன் இந்த காரியங்களை வாய்க்க செய்கின்ற தேவனாக இருக்கின்றார். ஆவிக்குரிய கிறிஸ்துவ ஜீவியம் எல்லாரும் ஐக்கியப்பட்டாங்க. அந்த மதத்தில் இருக்காங்க, இந்த மதத்தில் இருக்காங்க, அப்படிலாம் நாங்கள் பார்க்கல. எல்லாரும் நல்ல ஒற்றுமையாக இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொருவருக்கும் நல்ல ஒற்றுமையாக இருக்கும். எல்லாரும் ஒன்று சேர்ந்தோம். ஐயா அதிகாரியை பார்த்து சொன்னோம், ஐயா சமாதானமாக இருக்கும் எல்லாரும். அங்கனுக்குள்ளே மதுக்கூட வச்சா ரொம்ப குடும்பம் பாதிக்கும். அன்னைக்கு வேலைக்கு போகிறவங்க ஐயா பாவம்யான்னு சொன்னாங்க. கேட்டுக்கிட்டாங்க. அதிகாரி போலீஸ் அதிகாரி எல்லாருமே கேட்டுக்கிட்டாங்க. சரியா வராதுன்ட்டாங்க. 2023 நடந்ததுன்னு நினைக்கிறேன். நாட்கள் கடந்துருச்சு. அந்த ஆர்டரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அங்கே கிடையாது, இப்போ கடை வைக்கவே இல்லை. ஆவிக்குரிய கிறிஸ்துவ ஜீவியம் கர்த்தருக்குள்ளாக வேரூன்றி இருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை தேவன் தருவார். ஆவியின் கனிகள் நிறைந்திருக்க வேண்டும். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் 9-10 பார்க்கும். ஆவியின் கனி சகல சற்குணமும் உள்ளது, நீதியிலும் உண்மையிலும் விளங்கும், கர்த்தருக்கு பிரியம் எது என்று சோதித்து பாருங்கள். ஆவிக்குரிய ஜீவியத்தில் எது கர்த்தருக்கு பிரியம்னு தேடி அலசி யோசனை பண்ணி ஆராய்ஞ்சு செபிச்சு பாருங்கிற பார்க்கும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இனி இல்லாத கனி தராத தேவன் வரும் நாட்களில் நான் எப்படி நிற்க முடியும் அவருக்கு முன்பாக கடிந்து கொள்வாரே. கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்பை விட்டு விடுவோமா? கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்பை நான் விட்டும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது, எப்படிப்பட்ட முடியாத வேலையாக இருந்தாலும் அது தேவனுக்கு சித்தம் இருக்குமானால், நன்மையான ஈவு இருக்குமானால் அது வாய்க்க செய்வார். தேவன் வழிநடத்துவார், பலப்படுத்துவார், உயர்த்துவார், நிலைநிறுத்துவார். கர்த்தருடைய திட்டம் நம்முடைய ஜீவியத்தை நிறைவேறணுங்கிற ஒரு முடிவு வந்துருச்சு அப்படின்னா அதை மாற்றி அமைக்க யாராலையும் முடியாது. ஏன்னா கர்த்தரே தெரிந்து கொண்டார். கர்த்தருடைய திட்டம் இல்லாதபடி இந்த இடத்துல நான் போதிக்க முடியாது. கர்த்தருடைய திட்டம் இல்லாதபடி நீங்கள் இத்தனை பேர் பார்க்க முடியாது. நீங்கள் கேட்குங்க, வசனத்தை கேட்குங்க, பிரயோஜனமாக இருக்குது. மற்றவங்களுக்கே நீங்கள் அதை சொல்லி அவங்களையும் ஒருமனப்படுத்தி ஒருவருக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க, சகோதரனா சகோதரியா பெற்றோரா நேசிங்க. அதை செய்யும் பொழுது தேவன் ஒருபோது வெட்கப்படுத்தவே மாட்டார். ஆவிக்குரிய கிறிஸ்தவ ஜீவியம் என்பதை பார்க்கின்றோம். ஆவிக்குரிய கிறிஸ்தவ ஜீவியம் எப்படியாக காணப்பட வேண்டும் என்பதை பார்க்கும் பொழுது ஆவியின் கனியால் நாம் நிறைந்திருக்க வேண்டும்.
ஆவியின் கனிகள் சகலத்தையும் நற்குணமாக்கும், நீதியிலும் உண்மையிலையும் விளங்கக்கூடியது தான் ஆவியின் கனிகள். ஆவியின் கனிகள் நம்ம எடுக்கும்பொழுது எத்தனையோ ஆசீர்வாதங்களை பார்க்கும், எத்தனையோ விட்டு கொடுக்க மனப்பான்மையை பார்க்கும். ஆவியின் கனி யோசேப்புடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர் நல்ல ஆராய்ந்து தெரிந்து கொண்டார். அதே அண்ணன் தம்பியை மறுபடியும் சந்திக்கக்கூடிய நிலைகள் வருது. உணவு பஞ்சத்தில் யோசேப்பு யாருங்கிறது தெரியாது, வந்துட்டாங்க. யோசேப்புக்கு நல்லா தெரியுது கூட பிறந்த சகோதரர் தான். தனிப்பட்ட முறையில் போய் தேமி அழுதாரே தவிர அவங்கள பழிவாங்கலை. ஒரே வார்த்தையை சொல்கிறாரு, நீங்கள் விற்று போட்டபடினால் தேவன் என்னை இந்த இடத்துல மேன்மைப்படுத்தினார். அதுதான், தன்னை தான் தாழ்த்தி கொள்கிறவன் உயர்த்தப்படுவார். நீங்கள் அன்னைக்கு என்னை விற்பனை செய்தபடினால் இந்த இடத்துல பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் கர்த்தனை வைத்திருக்கிறார், மனிதன் அல்ல. எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டது யோசேப்புக்கு. யாரால நம்ம கழிக்கப்படுறோமோ, யாரால நம்ம உதாசீனப்படுத்தப்படுறோமோ, யாரால வெறுக்கப்படுறோமோ அவங்களால முன்மாதிரியான ஒரு ஜீவியத்தை ஆண்டவர் தருவார், நிச்சயமாக தருவார். இது ஒன்றுக்குமே ஆகாதுன்னு கழிக்கப்படுதும் நேரங்காலம்தான் இருக்கும். நாட்களை என்னுடைய நாடி எண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பரலோகத்தில் இருக்கின்ற தேவன் எண்ணிக்கொண்டே இருப்பார். எவ்வளோ நாள் என்னுடைய மகன், எவ்வளோ நாள் என்னுடைய மகள் போராடிக்கிட்டு இருக்கா, ஜோமணிக்கிட்டே இருக்கா, யான்னு கேட்கப்படலை ஆண்டவர் பார்ப்பார். எனக்கு அருமையான தேவச்சனமே, இது அநேகர் இதை டிவியில் நீங்கள் பார்க்கக்கூடியவங்க ரட்சிப்பின் அனுபவம் இருக்கும். சபைக்கு போகிறவங்களும் உண்டு, சபைக்கு போகாதபடி ரட்சிப்பின் அனுபவம் இல்லாதவங்களும் பார்ப்பீங்க. உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன், தயவுசெய்து திருமண வயதை நீங்கள் கடந்திருக்கலாம். பெற்றோருடைய கஷ்டத்தினால இன்னும் சில படிப்பை முடிப்போங்கிறக்கா இல்லை பொருளாதார நெருக்கடினால திருமண வயதை கடந்து இன்னும் திருமணம் ஆகாமல் தாமதமாகலாம். ஆனால் தேவன் சொல்கிறார், இன்னைக்கு உங்கள்கிட்ட நிச்சயமாக அந்த காரியங்களை வாய்க்க செய்வார். தேவ சமூகத்தில் எதுக்கு வைங்க பாரத்தை, ஒருவருக்கு ஒரு ஷேர் பண்ணுங்கள், தேவ சமூகத்தில் ஷேர் பண்ணுங்கள். குடும்பமாக கைகோர்த்து ஜெபம் பண்ணுங்க. தாய் தகப்பன் பிள்ளைகள்லாம் கைகோர்த்து ஜெபம் பண்ணுங்க. தேவ சமூகத்தில் குடும்ப ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த திருமணம் உமக்கு சுத்தமான நடக்கணும் ஆண்டவரே, தாமதமானாலும் அது நன்மைக்காக செய்வீங்க டாடி. நான் போகக்கூடிய இடம் வித்தியாசமாக இருக்கணும். ஒரு சகோதரர் ஒரு பெண்ணை தேடி ஒரு இடத்துலையா நீங்கள் விசாரிச்சு பெண்ணு கிடைக்கணுமே நீங்கள் விசாரிக்கீங்க, நல்ல இடத்தை தேவன் உங்களுக்கு தருவார். ஒவ்வொரு சகோதரிக்கும் நல்ல கணவனை தருவார், நல்ல ஒரு சகோதரிகளை தேவன் தருவார், துணையை தேவன் தருவார். உங்களுடைய விசுவாசம் வீண் போகக்கூடாது. ஆவிக்குரிய ஜீவியம் அப்படியாக காணப்பட வேண்டும். ஆவிக்குரிய கிறிஸ்துவ ஜீவியம். பெண்ணை பார்க்கும்போதும் மாப்பிள்ளையை பார்க்கும்போதும் பேசும்பொழுது நல்ல விசாரிங்க, இது உகந்த பாத்திரமான்னு பாருங்க. அவருக்கு உகந்த பாத்திரம் தானா, பிரியமான பாத்திரம் தானா, தேவனுக்கு உகந்ததானா, பிரியதானான்னு பார்த்து நீங்கள் செயல்படும் பொழுது தேவன் ஒருபோதும் ஒரு வகையினை வெட்கப்படுத்தவே மாட்டார் என்ற விசுவாசம் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய திட்டத்தை தீர்மானத்தை அறிந்த பிள்ளைகளாக நாம் காணப்படும் பொழுது தேவன் வெட்கப்படுத்த மாட்டார். வெட்கப்பட்டு போனது போல தெரியலாம் சில நேரங்களில், ஆனால் தேவன் வெட்கப்படுத்தவே மாட்டார். அவர் நீதிமான், உத்தமன், அவர் பரிசுத்தர். கர்த்தர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். தேவன் நம்மளை முன்குறித்து தெரிந்து கொண்டார். கண்ணி தராத ஒரு ஜீவியம், தேவன் விரும்பாத ஜீவியம், கர்த்தர் அருவருக்கக்கூடிய ஒரு ஜீவியம். எனக்கு அருமையான தேவச்சனமே, கண்ணி தர வேண்டும். ஒரு செடியை வைக்கும், அந்த செடியின் கனியை நம்ம எதிர்பார்க்கும். ஒரு மரத்தை வைக்கும், மரத்தின் பலனை நம்ம எதிர்பார்க்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லா ஜனங்களையும் சிருஷ்டித்தார், பலகீனத்தோடு சிருஷ்டிப்பார், உற்சாகமாக சிருஷ்டிப்பார். உண்மைதான், எல்லாரும் கனி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். அவருடைய திட்டத்தை தீர்மானத்தை அறிந்து புரிந்து நாம் செயல்படும் பொழுது தேவன் ஒருபோது வெட்கப்படுத்தவே மாட்டார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ராஜாதி ராஜா அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. மகத்துவத்து தேவன், இரக்கத்தின் ராஜா, சர்வத்துக்கும் ஞானி என்பதை பார்க்கின்றோம். கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் ஒருபோதும் தடைபடாது என்ற விசுவாசத்தை தந்த தேவன், விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவருமாக இருக்கின்றார். தேவன் தாமே ஆசீர்வதிப்பார். ஆவிக்குரிய கிறிஸ்தவ ஜீவியத்தை நாம் பார்த்தோம். தேவன் தாமே எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவருடைய ஆசீர்வாதத்தின் கரத்தில் நீட்டி பலப்படுத்துகிற தேவனால் எல்லாம் கூடும் என்ற விசுவாசத்தை தந்து இன்னும் மேலும் மேலும் அவர் வழி நடத்துவாராக. தேவன் நாமே நம்மளை ஒவ்வொருவரையும் காத்து நடத்துவாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய ஆசீர்வாதத்தின் கரம்
நம்மளை ஆளுகை செய்யும்படியாக நாம் நம்மளை விட்டு கொடுக்கும் பொழுது தேவ திட்டத்தை தேவன் நிறைவேற்றுகின்ற தேவனாக இருக்கின்றார். தேவன் தாமே வழி நடத்துவார். அவருடைய கிருபை என்று மலர்.